அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஆட்டு தலைக்கறி வறுவல் நம்ம செய்ய போறோம். மஞ்சள், கல்லுப்பு போட்டு நல்லா சுத்தமா கழுவி எடுத்தாச்சு. கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏழு விசில் நல்லா கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்து நம்ம கரம் மசாலா எடுத்திருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காம இருக்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கோம். இப்ப சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கிரேவியா இருக்கு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தலைக்கறியை வந்து ஒரு 7 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. ரொம்ப நல்லா வெந்திருக்கு. தண்ணியை எடுத்து வச்சுட்டு இப்போதைக்கு கறியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். மசாலாவோட கறி நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா பரட்டி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம கறி வேக வச்சிருக்க 1 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ கொஞ்சமா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து தலைக்கறி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்ததுனால இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்தா போதும். ஒரு 15 மினிட்ஸ் சுண்ட வச்சு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், இதை நல்லா உரல்ல இடிச்சு நல்லா பொடியா எடுத்துக்கலாம். இடிச்சு போடும் போது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நல்லா தண்ணி இறுகி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இடிச்சு வச்சிருக்க மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகத்தூளை போட்டு ஒரு 5 நிமிஷம் கிளறி எடுத்தா போதும். ஆட்டு தலைக்கறி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். ஆட்டு தலைக்கறி வறுவல் ரொம்ப அருமையா ரெடி ஆயிடுச்சு. நீங்களுமே இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.